ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். 19-20 பாராயணம் பண்ணிட்டு கிளாஸ். நான் என்ற எழுமிடம் ஏதென நாட உள் நான் சாய்ந்திடும் உந்தி பெற. ஞான விசாரம் இது உந்தி பெற. நான் ஒன்று தானத்து நானான் என்று ஒன்றது தானாக தோன்றுமே உந்தி பெற. தானது பூன்றமாம் உந்தி பெற. சாரம் உபதேசாரம். அகமயம் குதோ பவதி சின்வதः அயிபதத்யஹம் நிஜ விசாரணம். அகமிநாசபாத் யஹமஹம் தயா ஸ்புரதி ஸ்வயம் பரமபூர்ணசத். நிஜ விசாரணையும் மனோ நாசமும் ஆத்ம விசாரமும் பரிபூரணத்துவமும் இந்த 2 ஸ்லோகத்தினுடைய சாரம். இப்போ இந்த ஸ்லோகங்களில் நம்ம படித்து புரிஞ்சு வருவதற்கு முன்னால் நம்முடைய மூளை எப்படி இருக்கணும், நம்முடைய திறமை எப்படி இருக்கணும். ஏன்னா வெறுமனே ஸ்லோகம் படிச்சுட்டு அதனுடைய கருத்தை சொல்லிட்டோம்னா புரிஞ்ச மாதிரி தெரியும். நீங்கள் பார்த்த டிடெக்டிவ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கா, இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐயில், அந்த சிபிஐயில் மெம்பராக இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்கன்னு பாருங்கள். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் யாரை பார்த்தாலும் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பா, ஒருவேளை இவன் இப்படி பண்ணியிருப்பானோ அப்படி பார்ப்பா. அது வாஸ்தவம் தான். அது மாதிரி நாம் இப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறோம், நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த. அப்போ அதை சும்மா சாதாரண விட்டுடலாமோ? அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். அது எப்படி இருக்கிறதுன்னு பாருங்கள். இங்கே சொல்கிறாரு, நமக்கு தெரிஞ்சு 3 விஷயம் இருக்குது. பாட்டில் போகிறதுக்கு முன்னால் ஓரளவு இதை தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட என்னென்ன ஐடி இருக்குது. சரீரம் ஒரு ஐடி, அதுதான் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. அதைத்தான் எல்லோர்கிட்டையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சரீரம் ஐடி அப்படிங்கிறப்போ சரீரம் சம்பந்தப்பட்டது எது? யாரு? நம்ம பேர், நம்ம ஊர், நம்ம இனம், ஜாதி, நம்முடைய உயரம், நம்முடைய பருமன், நம்முடைய கேரக்டர், இதெல்லாம் எதை மயமாச்சு வந்தது? சரீரத்தை மயமாச்சு வந்து. இந்த சரீரம் யாருடையது? அவனுடைய. யாராவது சொல்லுவாங்களா? என் சரீரத்தை என்னுடையதுன்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் யாருன்னு கேட்டால் நான்னு சொல்லுவோம். அப்போ சரீரம் ஒரு பக்கத்தில் இருக்க, சரீரத்தை இவன் பிடித்து கொண்டு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? நான் சொல்லிட்டு இருக்கான். இது ஒன்று, அது ஒன்று. இப்போ இந்த நான் எப்போ பார்த்தாலும் வருது போகுது. எப்போ வருது எப்போ போகுது சொல்லுங்க. நான் அப்படின்னு முளைக்குது இல்லையா? இப்போ நம்ம நான் தெரிஞ்சு கொண்டு தான் இருக்கோம். இது எப்போ காணாமல் போகும்? இறந்த பிறகா? இப்போவே நைட்டு நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா காணாமல் போயிடும். எப்போ? நான் இப்போ இருந்து எல்லா வேலையும் செய்யுதுங்க. தூக்கத்தில் போயிடுச்சுன்னா எங்கே போச்சு? அப்போ தூக்கத்தில் அந்த நான் மறையுது. நம்ம விழித்து கொண்டவன அந்த நான் வருது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? எங்கேருந்து வருது? சும்மா வருது சொன்னால் பார்த்தாது.
நான் என்பது ஒரு விதமான எண்ணம். இது எங்கிருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றார். இதைத்தான் இங்க சொல்றாரு. நான் இந்த உடல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம படிச்சு பாருங்க, அதுல இருக்கும். நான் இவ்வுடல் நான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னும் எண்ணமே மனதினுடைய முதல் எண்ணமாகையால், மனதுடைய முதல் எண்ணம் இது நான். அதுக்கு பிறகுதான் கோபம், தாபம், பொறாமை, அது இது எல்லாம் இறக்கம் கொண்டு எல்லாம் எண்ணமாகையால் இதன் நாசமே மனோநாசம் எனப்படும். அப்ப மனோநாசம் அப்படிங்கிறது முதல் எண்ணமாகிய நான அழிக்கிறது. நான் என்னும் தேகத்தோடு அபிமானப்படுகின்ற இந்த எண்ணத்தின் உற்பத்தி ஸ்தானம் எதுவென்று தன்னுள் ஆழ்ந்து விசாரித்து தேட தேட, அப்ப நம்ம தேடணும். இந்த நான் என்கின்ற எண்ணம் இருக்க, இதனுடைய உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னு உள்ளேயே நம்ம போய் தொழாகணும். இப்போ நம்ம தியானம் பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல, தியானம் பண்ணுறப்போ நான் ஏதோ ஒரு படத்தையோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு அப்படியே கண்ணை விட்டு அதே பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு நினைக்கிறோம். இல்லாட்டி ஜபம் பண்ணிட்டே இருப்பா, நான் தியானம் பண்ணேன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக விசாரணை தான் தியானமாக இருக்கணும். இதை சொல்ல, இந்த விசாரணை ஒரு ஆள் உக்காந்துட்டா உள்ளே போய் இந்த நான் எங்கேருந்து உரிக்குது இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள போகணும். நாட அப்படிங்கிறார். எது என்று தன்னுள் ஆழ்ந்து விசாரித்துங்கிறார். நமக்கு நானே பேசணும். பார்த்துருக்கீங்களா, சில பேர் கண்ணை மூட்டு அமைதியாக மௌனமாக உக்காந்துருப்பாங்க. ஆனால் உள்ள என்ன நடந்துட்டு இருக்கும்னா தனக்கு தானே பேசிட்டு இருப்பா. அது என்னவா பேசிட்டு இருப்பாங்க, என்னென்னு பேசிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படி பேசுனதே இல்லையா? எப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க, எப்படி என்ன பேசுனீங்கன்னு. யாரும் இருக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் பேசல. உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அங்க உள்ள யாரோ இன்னொருத்தன் இருக்கானா? இல்லை. ஆனா நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? உதாரணமா இப்போ யாரும் இல்லை, நம்ம ஒரு ரூம்ல உட்காந்துருக்கோம், யாரும் இல்லை. அடுத்த பிளான் வச்சு இப்போ இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம இந்த இது தொட்டு அவனை பார்த்து பேசி இதெல்லாம் முதல்ல சரி கட்டணும். யார்கிட்ட பேசுவீங்க? முடியா மனசுக்குள்ள நீங்கள யாருமே தெரியாது. இப்படி நீங்களே பேசுறீங்கல்ல, இதை மாதிரி இந்த சப்ஜெக்ட் எடுக்க சொல்ற. என்னன்னு இந்த நான் ஒருத்தன் வரானு, அது எங்கேருந்து வரான், எப்படி வரான்? இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிராமா மாதிரி, ஒரு நாடக மேடை மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னால் அந்த சாமி கிளாஸ் எடுக்கிறப்போ நீங்களாம் இருந்தீங்களா? இங்கே இருந்த கிளாஸ் இருந்தவங்க இங்கே இருக்கீங்களா? இப்போ அப்போ ஒரு மாதிரியான சீன் இருந்தது. இப்போ இந்த கிளாஸ் வந்தவங்க சீன் என்னாச்சு? மாறி போச்சு, உடனே மாறி போச்சு. ஆக ஒவ்வொரு சீனும் மாறுது பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம கிட்டயே கொஞ்சம் மாறுறது இருக்கு. அப்படி மாறுறப்போ இந்த நான் இப்போ இன்னார் அப்படின்னு சொல்றோம்ல, இங்க ஆராய்ச்சி பண்ண போறது என்னன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு நான், இன்னொன்னு இன்னார். இன்னார்னா அந்த நான் யாரு, இன்னாருங்கிறது தான் யாருன்னு கேட்கிறோம். இப்போ நம்ம அந்த நான் இன்னாருங்கிறத எதை வச்சு சொல்லிட்டு இருக்கோம்? சரியா இந்த பிறப்பு, இந்த ஜென்மம், இந்த சரீரை வச்சு நான் சொல்லிடுவோம். இப்படியே சொல்லிட்டு இருங்க. இப்போ திடீர்னு நாம ஏதாவது ஒரு ஒரு நாடகம் போடுறோம், இந்த ஆண்டு விழா ஒரு நாடகம் போட வச்சார், நீங்க ஒரு வேஷம் போடுறீங்க, ஏதாவது ஒரு வேஷம் சொல்லுங்களேன். ஒரு அம்மா பராசக்தி வேஷம் போடுது, இல்லை ஒருத்தர் முருகன் வேஷம் போடுறாரு, இன்னொருத்தர் கட்ட பொம்மன் வேஷம் போடுறாரு. கட்ட பொம்மன் முருகன்கிட்ட போய் கும்பிடுறாரு, வழிபடுறாரு. இது ரெண்டும் வேஷம். இப்போ நான் இன்னாருங்கிறது இந்த முருகன் வேஷம் போட்டவனுக்கு தான் யாருன்னு சொல்லுவான் நான். அது இப்போ அது யாரு? இதுக்கு முன்னால் அது யாரு? சோ. ஆனால் இப்போ யாரு? இப்போ இந்த நான் எங்கேருந்து எந்திரிச்சுது? முருகன் வேஷம் போட ஆரம்பிச்சான் பார்த்தீங்களா, அங்கிருந்து எந்திரிக்கிறீங்க நான் முருகன். அவனுக்கு கட்ட பொம்மன். இப்போ இந்த நானும் இந்த கட்ட பொம்மனும்
அவன்கிட்டயே இன்னார்னு இல்லாத 2 பேரா இருப்பாங்க. அவன் 2ஐயும் மனசுல வச்சிருக்கிறான். என்னன்னா ஒரிஜினல் தான் யார் என்பதும் கட்டவன் பேச முடியாதும் இல்லாட்டி முருகன் பேச முடியாது, 2மே நான் சொல்றான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த 2வது நான் இருக்குல்ல, இந்த முருகனும் கட்டவனும் இது இருக்காது, பொய், ஒன்றும் இல்லை, அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். அப்ப எது இருக்கும், அவன் மட்டும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அந்த வேதம் நம்ம போடல. இப்போ நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரிஜினல் நான் சொல்றோம்ல, அதுதான் தப்பு. இது ஒரு வேஷம், எப்படி கட்டவனும் முருகனுமோ அது மாதிரி. இப்ப இந்த நான் இதை வச்சுக்கொண்டு நான் இன்னார்னு சொல்லுது. ஒரிஜினல் ஒன்று இருக்கு, இந்த நான், அதுதான் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும். அப்போ இது போயிடுச்சுன்னா அது ஒரிஜினல் போய் உட்காந்துருவோம், அந்த ஆன்மாவில் போய் உட்காந்துருவோம். அதை தான் இங்க சொல்றார். விசாரித்து இப்படிதான் விசாரணை பண்ணோம்னா தேட தேட நான் என்னும் இந்த எண்ணம் ஒதுக்காமல் அழிந்து பட்டு போகும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு எக்ஸாம்பிள், ஹால், ஒரு ரூம். அந்த ரூம் தான் ஆன்மா, அதுதான் ஒரிஜினலான இடம். உரிக்கிறது உரிச்ச அப்புறம் எங்கேயோ போகுது அப்படின்னா உரிக்கிற இடம் ஒரு இருப்பு இருக்குல்ல, எங்க இருந்து வர்றான்னா அவனுக்கு ஒரு இடம் இருக்கு. அப்ப இந்த நான் வர்றான்னா அந்த அவனுடைய இடம் எது, அந்த ஆன்மா வந்துட்டான். அந்த ஐடி பண்ண அந்த இதோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறான், வாழ்றான், பேசுறான், என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த நான் பட்டு போகுங்கிற நான்கிறது உரிக்காமலே போயிடும். எது இருக்கும், அந்த ரூம் மட்டும் இருக்கும். ரூம் அதுவும் அறிவில்லை. நான் இன்னும் உற்பத்தி ஆகிற இடமானது அந்த ரூம். அதுல இருந்து வர்றாங்க வந்துட்டு வேற பொருளை ஐடி பண்றான். இதை என்ன செய்யல, உள்ள இவனை பார்க்கல. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இடம் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தமிழ்ல என்ன சொல்லணும், தன்னிலை, தன்னை, முன்னிலை, படற்கை. நம்ம எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா நான் இன்னார் அப்படிங்கிற அந்த இன்னார முன்னிலையிலையும் படற்கையிலையும் வச்சு பார்க்கிறோம். அந்த முன்னிலையும் படற்கையும் விட்டுட்டீங்கன்னா தன்மைன்னு ஒண்ணு வரும், அந்த தன்மையிலே அது நின்றுடும். அந்த தன்மை தான் அந்த நான் இருக்கின்ற இடமான அந்த உரிக்கிற இடம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இவ்வாறு மூலத்திலேயே மனதினுடைய முதல் எண்ணத்தை தோன்ற விடாமல் சங்கரிப்பதுவே மனோநாசம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. இப்படி மனோநாசம் பண்றதுக்கு செய்யக்கூடிய வேலையைத்தான் ஞான விசாரத்திற்கு, ஞானத்திற்கு உரிய ஒரு விசாரணைங்கிறார். அப்ப ஞானத்துக்கு உரிய விசாரணை எது அப்படின்னா நான் என்பதை கண்டுபிடிக்கிறது தான். அதை கொஞ்சம் விளக்கமா இன்னும் பார்க்கலாம். உபதேச விஞ்ஞான விளக்க உரையில ரமணர் விரிவா சொல்லியிருக்கார். இத விழிப்பு நிலையில யாருக்கும் அனுபவமாகிறது எது, நான் இன்னார் என்னும் அந்த தன்மை உணர்வே இந்த பாடல்ல நான் சொல்றார். இந்த நான் இப்ப நம்ம என்னவா சொல்லணும் தெரியுமா, நம்ம எல்லாம் இப்ப வாழ்றோம் இல்லையா, இந்த நான் வச்சுதான் வாழ்றோம். வாழ்றதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. என்ன பேரு, அப்புறம் குட். இந்த வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறேன். ஒரு கணவன் மனைவியை விட்டுட்டு போயிட்டான்னா அந்த மனைவி எப்படி வாழ்வா, வாழ முடியாது. அதனால கேஸ் போடுறப்ப என்ன சொல்லி கேஸ் போடுவாங்க, வாழ்றதுன்னு சொல்லி கேஸ் போட மாட்டாங்க, ஜீவனத்துக்கு ஏதாவது கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த நான்கிறது என்ன தெரியுமா, ஜீவன். அதுதான் ஜீவிக்கிறான், அதைத்தான் நம்ம ஐடி பண்ணியிருக்கோம். அதனாலதான் இங்க அதை ஜீவன் சொல்லணும். இப்ப இந்த நான் எதை குறிக்குது, ஜீவனை குறிக்குது. ஜீவன்கிறது தப்பான
ஐடி, அதான் கட்டபொம்மன் வேஷம் போட்ட மாதிரி அந்த வேஷத்தை நம்ம இந்த ரூபத்தில் போட்டிருக்கோம். என்ன மாதிரி இங்கே மாற்றம் சரி. நான் ஒரு காலத்தில் சின்ன பையனாக இருக்கிறப்போ 7வது 8வது படிச்சுருக்கப்போ எனக்கு ஒரு பேர் இருந்தது. வீட்டை விட்டு ஓடி போய் மடத்தில் சேர்ந்தப்போ ஒரு பேர் இருந்தது. சன்னியாசம் வாங்கின உடனே ஒரு பேர் இருந்தது. என்னதான் மாறி மாறி வந்தாலும் நான் யாரு? ஜீவன் தான். விஷயம் மாறுது, அவ்வளவுதான். பூர்வாசன பேர்ல இருந்து சன்னியாச பேருக்கு வருது. பேரு தான் மாறுதே ஒழிய அதே ஜீவன் தான். ஜீவன் மாறுறது. அதனால இங்க சொல்றாரு, இந்த ஜீவனுக்கு என்னென்ன பேருக்குன்னா அகந்தைன்னாலும் இவன் தான். மனம்னு சொன்னோம்ல, என்னன்னு நான் தான். ஆனால் அதுதான் மனம். ஆக இதுக்கு ஜீவன் பேரு, அகந்தைன்னு பேரு, மனம்னு பேரு, இப்படி பலவாறு. முதல் எண்ணம் இது ஒரு எண்ணமே ஆதலால், இந்த நான்கிறது ஒரு எண்ணமா இருக்கிறதுனால இது தூக்கத்தில் இல்லாததும் விழிப்பு அனுபவம் ஆவதால் இதற்கு விழிப்பு காலத்தில் ஓர் உதிப்பும், விழிப்பு வந்தவொடனே வருதில்ல, அதனால உதிக்கிற இடம் ஒன்று இருக்கு. தூக்க காலத்தில் ஒரு ஒடுக்கமும் எங்கேயோ ஒடுங்கிருக்கு, தெரிய மாட்டேங்குது. நான் யாருன்னே தெரியல, உண்டென்பது தெரியுது. ஆகையால் இதன் எழுமிடம் யாது, இது எங்கிருந்து இது எழுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றார் என்று நாடுக அப்படின்னு ரமணர் இதை சொல்றார். நான் என்னும் எழுமிடம் ஏது என நாட உன் நாட அப்படின்றார். நான் இன்னார் என்னும் முதல் எண்ணம் எதிலிருந்து எழுகிறதோ அதுவே அதன் எழுமிடம் ஆகும். எதிலிருந்து இந்த நான் எந்திரிக்குதோ அதுதான் அதோட எழும் இடம், அது போய் இருக்கிற இடம். எது அது? ஆன்மா, அந்த ரூம். அங்கிருந்து தான் நான் எழுது. அது இருக்கிறதுனால தான் இது ஒரு ஐடி பண்ணுது ஜீவனை. எழுமிடம் என்ற பதத்திற்கு என்ன பொருள்னா, எதிலிருந்து எழுகிறதோ அந்த பொருள். எண்ணம் இல்லை, நான் சொல்லக்கூடாது. எழுமிடம் எங்கெங்கு வரணும் அந்த பொருளுக்கு வீடு, அதுக்கு தான் அந்த பொருளைத்தான் எழுமிடம்னு கேட்கிறார். உதிப்பும் ஒடுக்கமும் உள்ள ஒன்றுக்கே உதிப்பிடமும் ஒடுக்கிடமும் உண்டு. ஒடியாது தொடங்காது எங்கும் எங்கும் ஒரே விதமாக கூறுவது பிரகாசிக்கும் ஆன்மாவிற்கு இருப்பிடம் ஒன்று இல்லை. இதெல்லாம் பாருங்க, இது சின்னது, அதனால இது போறதுக்கும் வர்றதுக்கும் ஒரு இருப்பிடம் தேவைப்படுது. இந்த ஆன்மா எப்படிப்பட்டது? ஹால் மாதிரி இருக்கிறதுக்கு எங்கேயும் இருக்குது, எல்லா பக்கமும் இருக்குது. ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி சென்ஸ்ன்னு சொல்றாங்க, அதுக்கு ஆம்னி பிரசன்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் இருக்குது. அப்போ அது எங்கே போய் ஒழுங்கும்? அது எங்கேயாவது போய் இருக்க முடியுமா? எங்க இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு இன்னொரு இடம் இருக்க முடியாது. அதுதான் இங்க சொல்றார். ஆன்மாவுக்கு இருப்பிடம் என்று ஒன்றை கூறுவது சரியல்ல. நான் என்று எழும் இடம் என்று கூறப்பட்டதை கொண்டு அந்த எழுத இடம் வந்து இல்லைன்னு நினைச்சக்கூடாது. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ரூம். உள்நாட, அது பாட்டுல வருது. எழுமிடம் ஏதென நாட உள் அப்படின்னு இருக்கு. அது உள்நாடுன்னு படிக்கணும். உள்நாடு என்றால் உடம்புக்கு தேட என்று பொருள் கொள்ளக்கூடாது. உடம்புல தேடுறது கிடையாது. விசாரி ஒருவனுக்கு எண்ணம் ஒன்று விசார காலத்தில் எழுந்தால் எண்ணம் எங்கிருந்தோ உள்ளே நிலைய வந்து கொண்டே இருக்கும். அவை என்னிடத்திலிருந்தே உதிக்கின்றன. இது யோசனை பாருங்க. இந்த நான் என்கிற ஒரு பொருள்ல இருந்துதான் எத்தனை எண்ணம் இருக்கு. எண்ணம்னா என்னது? ஆசைன்னு வச்சுக்கோங்க, விருத்தின்னு பேரு, விருத்திகள்னு பேரு. சொல்ல முடியாது, எத்தனையோ எண்ணம் இருக்கு. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னால வீட்டுல இருந்து கால் அடிச்சு வெளியில வைக்கிறப்ப ஒரு எண்ணம் உதயமாயிருக்கும். என்ன எண்ணம்? டைம் ஆயிடுச்சு. அப்புறம்
வீட்டில் ட்ரெஸ் பண்ணுறப்பவே ஒரு எண்ணம் உதயமாயிருக்குமே, என்னென்ன இன்னைக்கு பிடி அகாடமிக்கு போகணும். இல்லை என்ன எப்போதுனாலும் வருங்குது, போறப்பெல்லாம் வரும். இது எங்கேருந்து உதயமாச்சு? ஒவ்வொரு முறையும் இந்த நான்கு இருந்தால் நிறைய உதயமாகும். நான்கு ஏகப்பட்ட எண்ணம் உதயமாகும். இதெல்லாம் நமக்கு ஹார்ம்லெஸ். எது கெடுதல் தரும்னா ஆகாது. இந்த பாதைக்கு போக விடாம தடுக்கக்கூடிய எண்ணங்கள் ஒன்று இருந்துச்சுன்னு வைங்க, அது கெடுதல் தரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்வாரு, ஆசையை விடுங்க எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவனை பார்க்கறதுக்கு. நீ ஆசையெல்லாம் விடு, ஆனா சின்ன சின்ன ஆசை இருக்கு பாரு, அதை அனுபவிச்சு கொண்டார். ஐயோ ஆசை இருக்கக்கூடாது சொன்னீங்க, ஆசையை அனுபவிக்க சொல்றீங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, ஆசை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஆமா, நான் ஜிலேபி சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், சாப்பிடலாமா சுவாமி? தாராளமாக சாப்பிடும். அப்புறம் ஏன் இதெல்லாம் இல்லை, நான் சிகரெட் குடிக்கணும் சாமி அப்படின்னா தாராளமாக குடிக்கிறேன். இதை விட பெருசு என்னன்னா, ஒரு ஆள் இருந்தான், பெரிய கவிஞர், நாடக ஆசிரியர், கிரீஷ் சந்திர கோஷ் அப்படின்னு பேர், பெங்காலியில். நிறைய பாட்டு எழுதியிருக்கார், ட்ராமா போட்டிருக்கார், படம் பிடிச்ச மாதிரி. ஆனால் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், குடி பழக்கம். நல்ல மனுஷர், ஆன்மீகத்தில் இருக்கார், ஆண்டவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். பெரிய பெரிய ஞானிகள்கிட்டலாம் போய் நான் ஆண்டவனை பார்க்கணும், நான் பாருன்னா. ஆனால் அவன்கிட்ட குடி பழக்கம் இருக்கோ? ஆமாம் நான் குடிப்பேண்ணா. நீ குடியை நிறுத்தினா தான் ஆண்டவனை பார்க்கணும், குடியை நிறுத்து கொஞ்சம் அப்படின்னார். இவர் பார்த்தாரு, குடியை நான் நிறுத்த முடியாது, அப்படின்னா ஆண்டவனை பார்க்க முடியாதா? முடியாதுன்ட்டார். போயா அப்படின்ட்டு வந்துட்டார். இப்படியே பல இடத்துல போனார். எல்லாருமே இதைத்தான் சொல்கிறார், நீ குடி பழக்கத்தை நிறுத்து, அப்புறம் என்கிட்ட வாணி. அப்புறம் ஒரு ஆள் சொன்னார், தட்சிணேஸ்வரத்தில் ஒரு வயசானவர் இருக்காரு, அவர் ஆண்டவனை பார்த்து அடிக்கடி சமாதிக்கெல்லாம் போவாராம், அவர்கிட்ட நீ போய் பாருன்னா. ஒரு சாலட்டு வண்டியை கிளம்பினார், நல்லா குடிச்சிட்டு. ஏறின பிறகு உட்காந்த பிறகு அவன் ஓட்ட ஆரம்பிச்சா, கொஞ்சம் நில்லு அப்படின்னு நிறுத்திட்டு திரும்பி இறங்கி போய் திறந்து இன்னும் 2 பாட்டில் எடுத்து இடுப்பில் வச்சுட்டு மேலே ஏறணும். போன இடத்துல குடிப்போம் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டன்னு பாருங்க. நேராக அங்கே போய் இறங்கிட்டு அந்த பெரியவர் எங்கன்னு பார்த்தா, தட்சிணேஸ்வர் காளி கோயிலில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 6 சிவலிங்கம் இருக்கும். அந்த ஏரியாவில் அவர் நடந்துகிட்டே இருக்கார், வாக்கிங் போயிட்டு இருக்கார் சாயங்கால நேரத்தில். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எப்போ பார்த்தாலும் இறைத்தன்மையிலே இருக்கிறதுனால மனசு எல்லாம் அந்த பெரிய இடத்துலையே இருக்கும், சரீரத்தில் இருக்காது, தரையில் இருக்காது, எங்கேயும் இருக்காது. அதனால அவர் நடை எப்படி இருக்கும்? தள்ளாடி தள்ளாடி இருக்கும். அப்படி போகிற மாதிரி இப்போ தள்ளாடியே போ, ஆனால் கை தட்டிகிட்டே இருப்பார், ஜெய்மா ஜெய்மா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். காளி தேவியை கூப்பிட்டே இருப்பார். இவர் இறங்கி தூர தெரிஞ்சு இவராங்க பெரியவர்னு பார்த்தா அவரே தள்ளாடி தள்ளாடி நடக்குது. இவர் யோசனை பண்ணாது, நான் தான் குடிக்காரன்னா இவர் அதை விட பெரிய சரக்கு குடிக்கிறா போல இருக்கு, இப்படி தள்ளாடுறாரு அப்படின்னு நினச்சி பக்கத்தில் போகிறாரு. நான் உங்கள்கிட்ட பார்க்குறதுக்கு வந்திருக்கேன்னு. என்ன சொல்லு அப்படின்னாரு. நான் ஆண்டவனை பார்க்கணும், பாரு, நீங்கள் தான் காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு குடி பழக்கம் இருக்கு, நான் குடிப்பேன் அப்படின்னு. குடி யார் வேணான்னு சொன்னான்? குடித்தாலும் ஆண்டவனை பார்க்கலாமான்னாரு. தாராளமாக பார்க்கலாம், நல்லா குடிச்சிட்டு கூட ஆண்டவனை பார்க்கலாம் அப்படின்னு. அவருக்கு ஒரே இந்த மாதிரி ஆட்டம் நான் தேடிட்டு இருந்தேன். எல்லாருமே தனக்கு வசதியாக இருக்கிற மாதிரி யாராவது பேசினா அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. கொஞ்சம் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சான்னு வைங்க, இவன் சரியில்லை அப்படின்ட்டு. இது பொதுவான பழக்கம். இவருக்கு பிடிச்சு போச்சு. இவரே ஆண்டவனை பார்த்தவர், குடித்தாலும் பார்க்கலாம்னு சொல்கிறாருன்னா நிச்சயமாக என்னை காட்டுவார் அப்படின்ட்டு வாக்குவாதம் வந்தது, பேசினாலும் எல்லாம் செய்தார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், காலையிலையும் சாயங்காலமும் நீ எவ்வளோதான் குடிச்சிக்கோ, காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 10 தடவையாவது காலையை நினச்சி ஜபம் பண்ணணும்ட்டார். அவர் பார்த்தா அச்சோ அதான் என்னால் முடியாது. சரி காலையில் விட்டு ராத்திரியாவது பண்ண அப்படின்னா,
ராத்திரி நான் எந்த நேரத்தில் வருவேன்னு தெரியாது, எப்படி வருவேன்னு தெரியாது, வந்தது தூங்கிடுவேன் அப்படின்னு. அப்போ வேற வழி இல்லையான்னா, அப்போ ஒரு வேலை செய், என்ன உன் பொறுப்பை முழுவதும் என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றுமே செய்யாத. அவர் ரொம்ப சந்தோஷமாக வச்சு, நான் ஒன்றுமே செய்யாமல் ஆண்டவனை பார்க்கறதுக்கு இவர் பொறுப்பு எடுத்துக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பொறுப்பை கொடுத்துட்டார். பொறுப்பை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? சரணாகதி அடைகிறாருன்னு அர்த்தம். அவருக்கு தெரியல. அப்போ எல்லா பொறுப்பும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்ட்டார். அப்புறம் அவர் எது செய்தாலும் நான் இப்படி செஞ்சுட்டு வந்து சொன்னான், அவனை யார் அப்படி செய்ய சொன்னது, என்கிட்ட கேட்டியா நீ அப்படி நான் தொட்டு எது செய்தாலும் என்னை கேட்கணும், குடிக்கணும்னாலும் என்னை கேட்கணும், எவ்வளோ குடிக்கணும்னு நான் தான் சொல்லுவேன். இப்படி ஆரம்பித்தார். ஐயோ நான் வம்பளை மாட்டேன்றேனே அப்படி. அப்போ தான் புரியுது. ஆக சரணாகதி என்பது இப்படி. ஆக இதுக்கு பேர் வக்காலத்து வாங்குறதுன்னு பேர். வக்கீல் அப்படிதான், நாம் பொறுப்பாக நானே பேச வேண்டியதில்லை, வக்கீல்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா அவன் பார்த்துக்குவான், நானும் பேசாமல் இருந்தது. அந்த மாதிரி இது மாதிரி இங்கே என்ன சொல்ல வர்றாரு, நான் ஒன்று இன்னார்னு ஒன்று, சம்பந்தம் உடையது. நான் இன்னார் என்பது தேக சம்பந்தம். இப்போ நமக்கு தேக சம்பந்தம் இருக்கு. இந்த தேக சம்பந்தமே ஆன்மாவை தேகமாகி விட்டது போல, அந்த ஆன்மாவை என்னவா ஆக்கிட்டோம், நம்ம சரீரமாகிட்டோம். நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஐடியா தப்பானது. இது அனுபவமாகும் உணர்வு அஞ்ஞானம்னு சொல்றோம். இப்படி நினைச்சோம்னா அதுக்கு பேரு நான சரீரத்தில் வச்சு இதுதான் நான் சொன்னா அதுக்கு பேர் அஞ்ஞானம். இந்த அஞ்ஞான இருளிலும் நான் என்ற ஞானத்தின், அதாவது அந்த ஆன்மாவின் சம்பந்தம் இருந்தும் பிரகாசித்து வருகிறது. புரியுதா? நீங்க என்னதான் நான் சரீரத்தை சொல்லி நான் சொன்னாலும் ஒரு பிரகாசம் உங்களுக்கு உயிர்ப்பிச்சு இல்லையா, எது அந்த ஆன்மா, அதனுடைய இருப்பிடம். அது இருக்கிறதுனாலதான் அஞ்ஞானம் தப்பா இருந்தாலும் உங்களால் அறிவு இருக்கிற மாதிரி இருக்கு. அறிவு எப்படி இருக்கு தெரியுமா? ரெண்டு விதமா இருக்கு. உண்மையான விஷயத்தை தெரிஞ்சு கொண்டால உண்மையான அறிவு, தப்பான விஷயத்தை அறிஞ்சு கொண்டாலும் தப்பான அறிவு. அதுக்கு என்ன பேரு? அறிவு தான். நான் அஞ்ஞானத்தில் இருக்கிறேன்றது எனக்கு தெரியுது, அறிவு இருக்கு. நான் அஞ்ஞானத்தில் இருக்கிற அறிவு இருக்குது. அது அறிவுன்னு சொல்றது, அறிவு இல்லைன்னு சொல்றது. ஒண்ணுமில்ல, ஒரு முட்டாள், அவனுக்கு முட்டாள்னு தெரியாது, ஆனா தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அப்ப அவன் என்ன சொல்லுவான்? நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நான் ஒரு முட்டாள்ங்கிற அறிவு இருக்குல்ல, சும்மா கூட ஒருத்தன் சொல்லுவான், நான் ஒரு முட்டாளுங்க, நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. அப்படி அதை படிச்சு பாருங்க. எதுவாக அஞ்ஞானமா இருந்தாலும் அது அறிவு தான், உண்மையான அறிவு. உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு ஒரு அறிவு வருது, அதுவும் அறிவு தான். இந்த அறிவையும் பிரித்து பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இது உண்மையான அறிவு, இது பொய்யான அறிவுன்னு. உண்மையான அறிவை கண்டுபிடிச்சவனுக்கு அவனை என்ன அறிவு கண்டுபிடிச்சான்னு சொல்லணும்? மெய் அறிவு. இது பொய் அறிவு. அது அறிவுல மெய்யறிவுன்னு ஒண்ணு. ஐயா அறிவுங்கிறதுல ஞானம்னு போட்டா அது அஞ்ஞானம், அஞ்ஞானம் இல்லாதது. இது மெய்ஞானம், உண்மையான ஞானம். இப்ப நம்ம சரீரத்தை ஐடி பண்ணி இதுதான் நான் ஒண்ணு இன்னார் ஒண்ணு, அந்த இன்னார் யாரு? நான் சரீரத்தை மையமா வச்சீங்கன்னா அது என்ன அறிவு? அதைத்தான் இங்க சொல்றார். ஆகையால் அஞ்ஞான இருளாகிய மாயை நான் என்ற ஆன்ம ஒளியை நாசமாக்கி இல்லாமலேயே செய்துவிட முடியாது. மாயையின் சக்தி என்னன்னா, நானே என்று பிரகாசிக்கும் சுயஞ்சோதியை இப்போ நான் தான் அப்படின்னா எதுலையும் நான் கலக்கலை, வேஷம் போது எல்லா வேஷமும் கலட்டி நம்ம ஒரிஜினலாக இருக்கிற நான். இந்த மாயை என்ன பண்ணுது?
இதை மாற்றி இந்த சுயஞ்சோதிய நான் இந்த தேவம் அப்படின்னு மாற்று. நான் இதான் நீ இன்னும் காட்டி தருது. நான் இது, நான் அது அப்படின்னு திருப்போடு விளங்க வைப்பது. அதுதான் இந்த மாயை பண்ணுது. அதனால இந்த மாயா சக்தியின் விலாசத்தை மாற்றி எப்போதும் போல நான் நானே அப்படின்னு சொல்லணும். வேஷமே போடக்கூடாது, இந்த வேஷமும் போடக்கூடாது, இப்போ இருக்கிற சைவ வேஷம் போடக்கூடாது. நான் நானேன்னா அது எங்கே போய் நிற்குது? எங்க? ரூம்ல போய் நிற்குது. அதுதான் அது உண்மையான இடம். முன்னிலை படற்கை தேகத்தின் மீதும் உலகத்தின் மீதும் தன் கவன சக்தி தொழில்படுவதற்கு நான் இன்னார் என்ற ஒரு கலப்பு தன்மை உணர்வு தேவைப்படுகிறது. இந்த முன்னிலைக்கும் படற்கைக்கும் நான் இன்னாருன்னு நம்ம அதில் ஒட்டணும் இல்லையா? அதனால ஒரு சம்பந்தம் தேவைப்படுது, ஒரு கலப்பு தன்மை. இதை சரியா சொல்லணும்னா நான் இன்னார் என்ற தன்மை உணர்வின் சுபாவம் முன்னிலை படற்கைகளை நாடுவதே என்று பொருள். நீங்க நான் இன்னார் பண்ணீங்க, உங்களுக்கு அல்லாத முன்னிலைகளை ஒன்று இருக்கா, அதைத்தான் சொல்றீங்க. அதை சொல்றார். விழித்ததில் இருந்து தூங்கும் வரை, பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை, ஏன் சிருஷ்டியிலிருந்து பிரளயம் வரை மனிதன் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரும் இவ்வாறு தம் கவன சக்தியை முன்னிலை படற்கைகளின் மேல் மட்டுமே செலுத்திக் கொண்டிருக்கிறது. தன்மை மேல் யாரும் என்றும் செலுத்துவதே இல்லை. தன்மை மேல்னா அந்த ஐடென்டிஃபிகேஷனை பற்றி சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நீங்க எதை சொல்லணும்? உள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அந்த பொருளை சொல்லணும். ஆனால் ஆன்ம சுபாவமோ எப்போதும் தன்னை நாடி நிற்பதே. ஆன்ம சுபாவம் என்பது தன்னுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நிஷ்டை. நான் இன்று எழுமிடம் ஏது என நாட ஆரம்பித்தால் முன்னிலை படற்கைகளை நாடுகின்ற சுபாவம் உடைய இன்னார் என்ற மாயையின் பகுதி அந்த சுபாவம் இழந்துடும். நானை கண்டுபிடிக்க போனீங்கன்னா இந்த முன்னிலையும் படற்கையும் இல்லாமல் பண்ணிடும். அப்படி இல்லாமல் பண்ணிச்சுன்னா அங்கே என்ன நிற்கும்? நான்ன்றது மட்டும், அந்த தன்மை மட்டும் நிற்கும். வழியிழந்து ஒடுங்கி மறைய வேண்டி வருகிறது. இதுவே நான் தலை சாய்வது. நான் தலை சாய்வது இந்த பாட்டில் ஒரு பக்கம் வந்துச்சா, அந்த பாட்டு பாருங்க, தெரியும். பாட்டில் என்ன இருக்குது? ஒவ்வொரு வரியிலிருந்து தான் இப்போ பொருள். நாட உன்னா தலை சாய்ந்திடும் உந்தி வர, தலை சாய்ந்திடும் உந்தி வரன்னு சொல்லுங்க. அதுதான் இங்க சொல்றார். இந்த நான் தலை சாய்வது அது என்னன்னா, இப்படி கண்டுபிடிச்சிட்டு போறப்ப தன்னை மட்டும் இருந்து முன்னிலையும் படற்கையும் இல்லாம போயிடும். இந்த நான்ங்கிறது அதை தலை இருக்க அது காணாம போயிடும். இதைத்தான் அவர் சொன்னார். தினமும் தூக்கத்தில் இன்னார் என்ற பகுதி ஒதுங்கி நான் என்ற ஆன்ம உணர்வு மாத்திரம் மிஞ்சி நிற்பது போல விழிப்பு காலத்தில் செய்யும் இந்த தன்மை நாட்டத்தால் உடல் உலகாரி முன்னிலை படற்கைகளை உணர்கின்ற இன்னார் என்னும் பகுதி இருப்பற்று ஒதுங்கி விழிப்பு காலத்திலேயே இன்னார் என்ற உபாதி இல்லாமல் நான் என்ற சுயஞ்சோதி மட்டும் பிரகாசிக்கும். ஆக கனவுல மட்டும் இல்லாம படுக்கைகளை நம்ம தூங்குறப்போ நான் இல்லாமல் இருந்தது போல இங்க என்ன விழிப்பு நிலையிலையும் இந்த உணர்வை நம்ம கொண்டு வரணும். முடிச்சுட்டே இருக்கணும். நம்ம எப்பவுமே ரொம்ப முன்னால வந்து நிற்கிறது நம்முடைய சரீரத்து சம்பந்தப்பட்ட நம்ம இன்னாருங்கிறது. அதை ஒழியணும். ஒரு ரேஷன் கார்டுக்காரர் வராது, நம்ம அவங்க பேர் என்ன அப்படின்னா நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம். ஆன்மான்னு சொன்னால் அவன் ஆன்மான்னு எழுதிடுவான், ஆனால் தப்பாக போயிடுவான். அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கேன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தர் தான் சொல்லுங்க அப்படி கேட்பான். அப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஐடி வச்சு தான் ஆகணும். நான் இன்னாரு, என் ஊர் என்னம்மா அந்த ஊர், அப்பா அம்மா யாரு அது,
ஆனால் உண்மையில அப்பா அம்மா கிடையாது, சொந்த ஊர் கிடையாது. ஆனால் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் எதை வச்சுன்னா, நான் சரீரத்தை, நான் தேகத்தை எடுத்துக்கொண்டு இன்னார் அப்படின்னு சொல்லி கொண்டோம் இல்லையா, அதை வச்சு தான் இப்போ பேசப்படுது. ஆனால் அப்படி பேசுகிறப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் ஐடி பண்ணது தப்பான ஐடியா இருக்கிறதா பேசிகிட்டு இருக்கேன், உண்மையில நான் இது கிடையாது அப்படின்னு சொல்லணும். வேஷத்தை கலை அப்படின்னா கலையணும், அது கலைய முடியாது, இதை கலைய முடியலை. ஆனால் வேஷம் இருக்கும், கலை அப்படின்னா என்ன தெரியுமா, அதை நினைக்காம இருக்குது. உண்மையா நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் வேஷம் போட்டிருக்கான், கட்டபொம்மன் வேஷமே போட்டுட்ருக்கான். மேடையில் அவன் இருக்கிறப்போ அவன்கிட்ட போய் யாருப்பா நீ அப்படின்னு கேட்டான், என்ன சொல்லுவான்? கட்டபொம்மன் எங்கேருந்து வர வேலை என்ன? கட்டபொம்மனுக்கு உரியதெல்லாம் சொல்லுவான். டிராமா இல்லை, ரெஸ்ட் இடையில கொஞ்சம் பிரேக் விட்டுருக்காங்க, ஆனால் அவன் வேஷம் போட்டு தான் இருக்கான். வெளியில் வந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கான். யாருப்பா நீ? என்ன சொல்லுவான்? நான் கருப்பு சாமின்பான். ஏய், அங்கே கேட்குறப்ப கட்டபொம்மன்னு சொன்ன, இப்போ என்ன கருப்பு சாமின்னு சொல்கிறாங்க? கருப்பு சாமி தாயா, ஏன் கட்டபொம்மன் சொன்னேன்? ஆனால் கட்டபொம்மன் வேஷம் போட்டுருக்கு. இப்போ 2 ஐடியாவும் அவனுக்கு வருது. அப்போ உண்மையை சொல்லுகின்றபடி எதை விட்டுட்டான்? கட்டபொம்மன் விட்டான். ஆனால் வேஷம் இருக்குல்ல, வேஷம் இருந்தாலும் அவன் கருப்புசாமி சொல்றப்போ யாராவது நம்புவாங்களா? பார்த்தா கட்டபொம்மன் மாதிரி இருக்கான், அவன் கருப்புசாமிங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இது மாதிரி இப்போ கூட நாம நம்முடைய பேருள்ள இந்த சரீரத்தை சம்பந்தப்பட்டதை பேசுங்க, ஆனால் நம்ம யாரு? அந்த உண்மையான பொருள் எதுவோ அதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை தான் சொல்லுவான். அதுதான் எப்பவுமே மனதில் ஓடிட்டே இருக்கும். அவனுக்கு ஒரு இடம் இருக்கா? அதான் பெருசா இருக்கானா? இடம் இல்லை. அவனுக்கு பேர் இருக்கா? அதுவும் இல்லை. அதனால ஊர் சுத்தர சாது, நல்ல ஞானம் அடைந்த மகான்கள், சித்தர்கள், இவங்கள்ட்ட போய் நீ யாருப்பா அப்படின்னா, அதுதான் எனக்கே தெரியல. உன் இடம் எங்கன்னா, நான் அதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்குவேன். உன் ஊர் எது தெரியாது, எங்கே போற அதுவும் தெரியாது. அவன் பாருங்க எங்க இருந்து பேசிட்டு இருக்கான். அந்த ஆண்நாட்டிலிருந்து பேசுறதுனால அவன் பேர் தெரியல, பேர் இல்லையே, இடமும் இல்லை. நீ எங்கேருந்து வரேன்னா தெரியாது, இடம் இல்லைன்னா தெரியாது. ஆனால் நாம அவனுடைய சரீரமும் அவனுடைய பாவனையும் அவன் சாப்பிட்ற விதத்தையும் எல்லாம் பார்த்து நீ சாப்பிட்டியான்னு எப்போ அவன் சாப்பிடலம்மா. உண்மையிலே நம்ம சாப்பிட்டுட்டு வயிறு நிறையுது. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நல்லா சாப்பிட போகிறோம், நல்லா ருசியோட சாப்பிட்றோம். சாப்பிட்டு என்னப்பா சாப்பிட்டேன்னு கேட்டால் நீங்கள் சாப்பிட்டெல்லாம் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னா ஆமாம்பீங்களா இல்லைம்பீங்களா? ஆமாம் தானே சொல்லுவீங்க. ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு யமுனா நதி இருக்கு, விளாசுது, அந்த பக்கம் கடந்து போகணும். அவருக்கா பயங்கர பசி. கொஞ்சம் பேர் தாய்மார்களும் இருக்காங்க, அவங்களும் கடந்து அந்த பக்கம் போகணும். அவங்க கேட்டாங்க, எங்க கடந்து போறதுக்கு ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு. இவன் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு குடிச்சு வயிறு பசி ஆகுதுன்னா நான் உங்களை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போறேன்ட்டேன். சரின்னு நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. இப்போ அந்த பக்கம் போகலாம்னு கடையில் போய் நின்றுட்டு என்ன சொல்றாரு, யமுனா நதி தாயே, நான் எதுவுமே சாப்பிடலைங்கிறது உண்மையானா வழியை விடுங்க. உடனே அந்த நதி வழியை விட்டுச்சு, எல்லாரும் அந்த பக்கம் போனான். அவங்கெல்லாம் கேட்டாங்க, ஏய்யா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நான் எதுவுமே சாப்பிடலைன்னா வழியை விட்டுட்டா அதுவும் விடுது, பொய் சொன்னா வழி விடுது அப்படின்னா. பொய் சொல்லலை, உண்மையிலே நான் எதுவுமே சாப்பிடல. சாப்பிட்டியா? கொடுத்தோமே, அது நான் சாப்பிடல. இவன் எங்கிருந்து பேசுறாருன்னு பாருங்க, எது சாப்பிட்டது பாருங்க. அதனாலதான் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் இதை மனப்பாடம் பண்ண வச்சு ஒவ்வொரு முறையும் சாப்பிட்றப்ப சொல்ல சொல்லி இருக்காள். நம்ம சொல்றோமா? சொல்லுங்க,
பிரம்மார்ப்பணம், பிரம்ம ஹவி, பிரம்ம அக்னௌ, பிரம்மண ஆஹுதம், பிரம்மைவ தேன கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதானம். சாப்பிட்ற அந்த செயலும் இந்த சாப்பாடும் வாயில போடுற அந்த கர்மமும் உள்ள போன பிறகு அந்த அக்னியில வெந்து அது ஜீரணிக்கிறதும் இதெல்லாம் என்னது? எல்லாமே பிரம்மம். சாப்பிட்றதும் பிரம்மன் தான். பிரம்மன்னா பிரம்மன் சாப்பிடுது. பிரம்மன் அக்னியும் அதை கரைக்குது. அப்படி சொல்ல எல்லாமே பிரம்மம். அப்போ ஒற்றுமை வருது இல்லை? நாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா நிறைய சாப்பிட்றோம், ஜீரணிக்கிறது இல்லை. பிரம்மாக்னம் பிரம்மன் ஆகுதம்னு சொல்கிறோம்ல, அது செய்யலை. பிரம்ம அக்னியை பற்றி ஜீரணிக்கணும். எத்தனை நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எவ்வளோ சாப்பிட்றீங்க? நான் சாப்பிட்றதுங்கிறது எதை சொல்கிறேன்னு புரியுதா? இது சிரவணம், உத்தரா பஞ்சதசி, பகவத்கீதை, அஷ்டாவக்ரம், ஆத்ம போதம், எத்தனை சப்ஜெக்டு எல்லாத்தையும் சாப்பிட்றோம் கேட்டு கேட்டு. ஆனால் எவ்வளோ ஜீரணம் பண்ணோம்னு தான் தெரியல. ஜீரணம் பண்ணுறதுக்கு தான் இங்கே விஷயத்தை சொல்கிறார். இதைத்தான் அங்கே நான் நிச்சை விழிப்பு காலத்தில் செய்யும் இந்த தன்மை நாட்டத்தால் உடல் உலகாதி முன்னிலை படற்கைகளை உணர்கின்ற இன்னார் என்னும் பகுதி ஈடுபட்டு ஒடுங்கி விழிப்பு காலத்திலேயே இன்னார் என்ற உபாதி இல்லாமல், உபாதின்னா என்னது? இந்த நான் என்ற சரியம்தான் நமக்கு உபாதி. இந்த உபாதியை விட்டுட்டோம்னா நம்ம விட்டுட்டோம். உபாதிங்கிறது எதை தொட்டுட்டு இருக்கிறோமோ அதோட சேர்த்து பேசுறது. சைக்கிளில் ஒருத்தன் போனான், சைக்கிள் அவனுக்கு உபாதி. ஏன்னா அவன் போடுறது சைக்கிளில், அவனை அதோட சேர்த்து கூப்பிடுவாங்க. என்னன்னு? சைக்கிள்காரன் அப்படின்னு கூப்பிடுவாங்களா? பழம் விற்கிற அம்மா போகுது, பழம் வேணுமான்னு கேட்டு அந்த அம்மா என்னன்னு கூப்பிடுவாங்க? பழக்காரின்னு கூப்பிடுவோம். ஒன்றும் கோபிச்சுக்க மாட்டாங்க. அந்த அம்மா பேர் ஒன்று இருந்தாலும் அவங்க உபாதியை வச்சு பேசுகிறப்ப அவங்க ஒன்றும் சத்தம் போட மாட்டாங்க. சும்மா ஒரு ஆளை பார்த்து விளக்குமாறு அப்படின்னு சொன்னால் கோபம் வரும்ல. ஆனால் ஒரு அம்மா கோபமே வராது. விளக்குமாறு கையில் வச்சுட்டு தலையில் வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். விளக்குமாறு அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த அம்மாக்கு என்னம்மா அப்படின்ட்டு வரும். தன்னை விளக்குமாறுன்னு கூப்பிடுத அப்படின்னு சொல்லி ஏதாவது கோவப்படுதா? ஏன்? அதுக்கு தெரியுது நான் விளக்குமாறுன்ற உபாதியை வச்சிருக்கிறனால என்னைய சேர்த்து விளக்குமாறுன்னு கூப்பிடுறாங்க. உபாதியை கலட்டணும்னா என்ன செய்யணும்? தூக்கி போட்டணும். அப்போ நாம இருப்போம். அது மாதிரி தான் இப்போ நமக்கு உபாதியாக இருக்கிறது எது எது? சரீரம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், நான்கிறது, அந்த மனம் எல்லாம் நமக்கு உபாதியாக இருக்கு. இந்த உபாதியை ஒவ்வொன்றா கலந்து பாருங்க. நீங்களா நிற்கிற தன்மைன்னு ஒன்று வரும். அதான் தன்மை, முதல் நிலை, ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ அங்கே போய் நீங்கள் நிற்கிறப்போ உபாதியெல்லாம் கலந்து போயிடும். நான் என்ற சுயஞ்சோதி மட்டும் பிரகாசிக்கும். இது அப்படியே விழிப்பு தூக்கத்தில், ஜாகிர சுசுப்தி இல்லாட்டி சமாதி அப்படின்னு சொல்லுவோம். விழிப்பு தூக்கத்தில் விழிப்பாக இருப்போம், ஆனால் நம்ம தூக்கத்தில் இருப்போம். அதாவது ஒரு மாதிரியான இடம். அதனால இங்கே சொன்னார் பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, விஷயம் தெரிஞ்சவனுக்கு பகல் இரவு மாதிரி இருக்கும். ஞானிக்கு இரவு பகல் மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா அது அந்த மாதிரி தன்னை உள்ள வச்சிருக்கலாம். இந்த உள்ள போய் கண்டுபிடிச்சு வச்சிருக்கலாம். நான் என்னும் தன்மை நாட்டத்தால், இந்த தன்மைனா ஃபர்ஸ்ட் பர்சன் ஆகிய இந்த நான் இன்னார் என்ற உபாதி கலப்பு உணர்வு மட்டுமே ஒடுங்கி மறைவதால் அந்த இன்னார் ஒதுத்த இடத்தில் ஒடுங்கி இருத்தார். நம்ம படித்தோமா? உரித்த இடத்திலே ஒடுங்கி இருக்கிறது. அதை நாம உரிக்க விடாம தடுக்கிறோம். அங்கே போய் நிற்கிது.
இந்த ஞான விசார முறை சிந்திக்கிறது இப்படிதான். இன்னார் என்ற அகந்தை நான் ஒடுங்கி உரு அழிந்தால் அந்த நிலையில் ஏற்படும் அனுபவத்தை இந்த பாடல்ல விளக்கியிருக்கார். ஆக நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நமக்கு தெரிஞ்சது கையில பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் அது நழுவி போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட ரொம்ப பக்கத்துல இருக்கிறது ரொம்ப விரும்புகிற பொருள். நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்க? என் பேரனை தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன். யாராவது சொல்லுங்க. இதை என் வீட்டை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் வீடு அவ்வளோ அழகு. யாரும் அப்படி வேற பொருளை நேசிச்சீங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் முன்னிலை படற்கை. உங்களை நேசிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்ம எப்பவுமே தெரிஞ்சோ தெரியாம யாரை ரொம்ப நேசிக்கிறோம்? நம்மளை தான் ரொம்ப நேசிக்கிறோம். ஒரு ஆக்சிடென்ட், ஒரு வீட்டில் உக்காந்துருக்கோம், தீப்பிடிச்சிச்சு, திடீர்னு பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஓடி போவாங்கல்ல. யார் ஓடி போவான்? அங்க இருக்க ஒவ்வொருத்தன் யாரை காப்பாற்றுவான்? ஐயோ பையன் அங்க இருக்க, அவனை காப்பாற்றோம்னா அங்க ஓடி போய் அவனை தூக்குவானா இல்லை, இவன் மேலே வெளியே ஓடிடுவான். அது வரைக்கும் இவன் மேலே வெளியே ஓடுறான். தன்னை அதை நினைச்சானா அதை காப்பாற்றலாம். போன பிறகு அப்புறம் சொல்லுவான், தண்ணியில விட்டுட்டு முன்னிலையும் படகு, ஐயோ என் பையன் அங்கே இருக்கான், இவன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். யாராவது போய் காப்பாற்றுங்க அப்படின்னு. ஒன்று நீ முதல்ல காப்பாற்றிக்கிட்ட, அப்புறம்தான் நீ மற்றவங்களை பார்க்கல. அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாரை நேசிக்கிறோம், இது தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு நாமே நேசிக்கிற தன்மையைத்தான் கடைசியில் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. அந்த நான் போயிடுச்சுன்னா படற்கையும் முன்னிலையும் போயிடும். இதைத்தான் சொல்றாரு இந்த 19வது ஸ்லோகத்தில். அடுத்த வாரம் ஸ்லோகம் 20. இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். ஸ்லோகம் சொல்லலாமா? ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.